أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: صوموا تصحوا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமா. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே அவன் படைத்த மனித சமுதாயத்தில் ஆயுளிலேயும் ஆரோக்கியத்திலேயும் சக்திகளிலேயும் வலிமை படைத்த மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முன்னிருந்த நபிமார்களை, அவர்களுடைய உம்மத்தினர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழச் செய்தார். 2000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 950 ஆண்டுகள், 500, 600 ஆண்டுகள், 400 ஆண்டுகள், இப்படி நம்மை விட ஆயுளிலேயும் ஆரோக்கியத்திலேயும் வலிமையிலேயும் மிக உயர்ந்த ஆயுளை, ஆரோக்கியத்தை, வலிமையை பெற்ற சமுதாயத்தை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழச் செய்திருக்கிறார். ஆதி சமூக கூட்டத்தவர்களுடைய ஆயுளையும் அவர்களுடைய வலிமையையும் திருக்குர்ஆன் ஷரீஃப் பறைசாற்றுகிற பொழுது, அல்லதீன ஜாபு ஸஹர பில் வாத், அவர்கள் தங்களுடைய விரல்களால் மலைகளை குடைந்து தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர்களுடைய வயதை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது 1050 வருடங்கள் குறைவாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 950 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர்களுடைய வயதை நாம் பார்க்கிற பொழுது 500, 600 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நம்முடைய வயதை அல்லாஹ் 60க்கும் 70க்கும் இடையில் உள்ள ஆயுட்காலமாக அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். சில நேரங்களில் 70, 80 தாண்டி, சில நேரங்களில் 100 தாண்டியும் கூட இந்த உலகத்திலே அபூர்வமாக இந்த உம்மத்தில் சில பேர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்தினர்களுடைய வயது என்பது பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆயுளிலே, ஆரோக்கியத்திலே, வலிமையிலேயும் குறைந்த நம்மை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே வேறு எந்த உம்மத்தினர்களுக்கும் சொல்லாத ஒரு பெயரை சொல்லி திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அறிமுகம் செய்து வைக்கிறான். குன்தும் கைர உம்மத், உம்மத்தினர்களில் நீங்கள் தான் மிகச்சிறந்த உம்மத் என்பதாக ஆயுளிலேயும் ஆரோக்கியத்திலேயும் வலிமையிலேயும் மிகவும் குறைந்த நம்மை அல்லாஹ் குன்தும் கைர உம்மத்தில், சிறந்த உம்மத்தினர்கள் என்று அல்லாஹ் நம்மை பெயரிட்டு அழைத்துகிறார். முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு அடுத்துள்ள வார்த்தையை சொல்லி, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், கெட்டவைகளை அவர்கள் நல்லவைகளை ஏவக்கூடியவர்களாக, தீயவைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் ஏராளமான விளக்கங்களை சொல்லுவார்கள். அதில் ஒரு விளக்கம் தான், இந்த உம்மத்தினர்கள் நபிமார்களுடைய பணிகளை இவர்கள் மேற்கொள்கிறார்கள்.
நபிமார்கள் நல்லவைகளை ஏவி தீயவைகளை தடுக்கக்கூடிய நபித்துவத்தினுடைய பணியை இவர்கள் செய்கின்றார்கள் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கங்களை கூறுகின்ற பொழுது ஏராளமான விளக்கங்களை சொல்வார்கள். அதில் ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? முன்னிருந்த நபிமார்களுக்கு சிறந்த மாதங்கள், சிறந்த இரவுகள், சிறந்த நாட்கள் என்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆயுளிலேயும் ஆரோக்கியத்திலேயும் வலிமையிலேயும் மிக குறைந்த இந்த உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மாதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். வேற எந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கும் ஷஹ்ரு ரமலான் வழங்கப்படவில்லை என்பது மாத்திரமல்ல, ஷஹ்ரு ரமலானிலே இருக்கக்கூடிய மிக புனிதமான அற்புதமான அல்லாஹுவால் இந்த உம்மத்தினர்களுக்கு தரப்பட்ட அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடையான ரமலான் தன்னுள்ளே சுமந்து வைத்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஷஹ்ரு ரமலானை இந்த உம்மத்தினர்களுக்கு மிக பெரும் பாக்கியமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆயுளிலே குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்தினர்களுக்கு முன்னே வாழ்ந்த 2000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 950 ஆண்டுகள், 600 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அமல் செய்த அந்த உம்மத்தினர்களுடைய அமல்களுக்கெல்லாம் சமன் செய்யக்கூடிய வகையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஷஹ்ரு ரமலானை அதிலே ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை லைலத்துல் கத்ரை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். முன்னிருந்த உம்மத்தினர்களுடைய வயதுகளை நாம் உற்று நோக்குகிற பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர்களில் ஒரு மூதாட்டி தன்னுடைய பிள்ளை இறந்து போய்விட்டதாக அந்த மூதாட்டி அழுகின்ற பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மூதாட்டியிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற பொழுது, என்னுடைய பாலகன் சிறு பிள்ளை ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொல்லுகிற பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய பிள்ளைக்கு வயது என்ன என்பதாக கேட்கிறார். வயதை அந்த மூதாட்டி சிறுபிள்ளைக்கான வயதை சொல்லுகிற பொழுது 550 வருடம் 550 வருடம் தான் ஆகியிருக்கிறது. சிறுபிராயத்திலேயே என்னுடைய பிள்ளை மரணித்து விட்டான் என்று அழுகிற பொழுது அந்த மூதாட்டி சொன்னது, அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூதாட்டி இடத்திலே சொல்வார்கள், மூதாட்டியே, பெண்மணியே, கடைசி காலத்தில் ஒரு நபியினுடைய உம்மத்தினர்கள் வர இருக்கிறார்கள். அந்த உம்மத்தினர்களுடைய ஆயுட்காலம் என்பது மிகவும் குறைவானது என்று சொன்ன உடனே ஆயுட்காலத்தை 60-70க்கு இடையிலே உள்ள ஆயுட்காலம் கிடைக்க பெற்ற அந்த உம்மத்தினர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மூதாட்டி அம்மா, அந்த பெண்மணி சொல்லுவார்கள், 1-2 சஜிதாக்களுக்குத்தான் எனக்கு அவை போதுமானதாக இருக்கும் என்று அந்த மூதாட்டி சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய சிந்தனை. தானே மிகப்பெரிய இறைவன் என்று சொன்ன பிறவுன் இந்த உலகத்திலே அவன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது அவனுடைய வயது 400 வயதிலே அவனுக்கு எந்த விதமான நோய்களும் ஏற்படவில்லை. எந்த விதமான காய்ச்சலும், சளி பிடித்தல், காய்ச்சல் வருதல், எந்த விதமான நோய்களும் ஏற்படவில்லை. 400 வருடம் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்தான். மூழ்கடிக்கப்பட்ட பொழுது அவனுடைய ஆயுட்காலம் 400. ஆக முன்னிருந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கு வயதும் அதிகமாக இருந்தது. அவர்கள் ஆரோக்கியத்திலேயும் நம்மை விட மிக உயர்ந்த நிலையிலே இருந்தார்கள். வலிமையிலேயும் சக்தி பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆது சமூக கூட்டத்தினர் தன்னுடைய விரலால் மலைகளை சுரண்டி மலைகளை அப்படியே குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்வார்கள் என்று பார்க்கக்கூடிய நாம், நம்மிலே ஒருவருக்கு விரல் கதவு இடுக்கிலே மாட்டிக்கொண்டால் அதற்காக வேண்டி அவர் படக்கூடிய சிரமங்கள், அதற்காக வேண்டி அவர் அந்த விரலிலே கட்டுப்போட்டு 1-2 வாரங்கள் அந்த விரலிலே இருக்கக்கூடிய காயம் ஆறுவதற்கு ஆகின்றது. இவ்வளவு பலகீனமான நிலையிலே அல்லாஹ் நம்மை படைத்து விட்டுத்தான் ஹைர உம்மத், சிறந்த உம்மத் என்பதாக சொல்லும். சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் சொல்வதற்கு நிறைய காரணம். அதிலே மிக உயர்ந்த காரணம் ஷஹ்ரு ரமலான் இந்த உம்மத்தினர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. 60-70 வயதுகளை தாண்டிய நிலையிலேயும் நம்மிலே மரணத்தை எதிர்பார்ப்பவர்கள், மரணத்தை ஆசிப்பவர்கள், மரணத்தை பிரியப்படுபவர்கள் நம்மிலே இல்லை. படுத்த படுக்கையிலே இருக்கக்கூடிய நோயாளியாக இருந்தாலும் அவரை நோய் நலம் விசாரிக்க செல்லுகின்ற பொழுது, என்ன பாய் எப்படி இருக்கிறீங்க, சுகதுக்கம் அவரை விசாரிக்குகிற பொழுது, ஆரோக்கியத்தை முன்னிட்டு அவரிடத்திலே பேசுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமில்லை, சரியாக போய்விடும், என்னுடைய ஆயுள் நீளமாக அல்லாஹ் ஆக்கி தருவார். ஆக உலகத்திலே அதிகம் வாழுவதற்கு ஆசைப்படக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா
அந்த ஆசையை நிறைவேற்றாவிட்டாலும் முன்னிருந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கு அவர்கள் அடைந்த சவாபை விட, நன்மைகளை விட, அமல் செய்ததை விட அதிகமாக அமல் செய்த நன்மைகளை அல்லாஹ் ஒரே ஒரு இரவிலே அல்லாஹ் தருகிறார். அதைத்தான் இந்த ஷஹ்ரு ரமலான் தனக்குள்ளே சுமந்து போயிருக்கிறது. அரபி மதரசாக்களில் ஓதி காட்டப்படக்கூடிய, ஓதி கொடுக்கப்படக்கூடிய, 2வது வருஷத்திலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய முஃபீது தாலிபி என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப். அந்த கிதாப் நீதி போதனை கதைகளை சொல்லி நமக்கு அறிவுரையை தரக்கூடிய கிதாப். அந்த கிதாபிலே ஒரு செய்தி, ஒரு கதை ஒன்று எழுதுவார்கள். என்ன கதை தெரியுமா? காலம் முழுக்க விறகு கட்டைகளை சுமந்து சென்று வியாபாரம் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி. விறகுகளை எல்லாம் தலையிலே சுமந்து சுமந்து அழுத்து போய் ஒரு இடத்திலே அந்த விறகு சுமையை கீழே போட்டுவிட்டு, எனக்கு மவுத்து வந்தால் பரவாயில்லையே, எனக்கு மவுத்து வரமாட்டேங்கிறதே என்பதாக அந்த மூதாட்டி புலம்புகிற பொழுது, அந்த சைடுல, அந்த பக்கத்துல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரவுண்ட்ல இருந்திருக்கார். முஃபீது தாலிபில் எழுதப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பக்கத்திலே இருந்து, அங்கே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த கிழவியினுடைய வார்த்தை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கிறது. உடனே வருகிறார். வந்து அந்த மூதாட்டி இடத்திலே என்னை அழைத்தாயா என்பதாக கேட்கிறார்கள். அந்த மூதாட்டி, யார் நீங்கள் என்று கேட்கிற பொழுது, நான் தான் மலக்குல் மௌத். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் மவுத் வந்தால் பரவாயில்லையே என்பதாக நீ என்னை அழைத்தாய். அந்த ரூஹை பறிக்கக்கூடிய மலக்கு நானாக இருக்கிறேன். எதற்காக என்னை அழைத்தாய் என்று கேட்டவுடனே, ஒன்றுமில்லை, இந்த விறகு சுமையை என்னுடைய தலையிலே தூக்கி வைப்பதற்கு ஆள் இல்லை, எனவே நான் தேடினேன், விறகை சுமப்பதற்குத்தான் அழைத்தேன் என்று சொல்லி அந்த மூதாட்டி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார். முஃபீது தாலிபின் என்ற கிதாபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்முடைய கவனத்திற்குரியது. ஆயுட்காலங்கள் குறைவாக பெற்றிருந்தாலும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா முன்னிருந்த நபிமார்கள் செய்த அந்த அமல்களுக்கு சமன் செய்யக்கூடிய வகையிலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஷஹ்ரு ரமலானை தந்திருக்கிறான். ஷஹ்ரு ரமலானிலே ஒரு மிகப்பெரிய 1000 மாதங்களை விட சிறந்த அற்புதமான ஒரு இரவை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். அவருடைய ஆயுட்காலத்திலே ஒரு மனிதர், ஒரு முஃமின், ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை அவர் பெற்றுக் கொண்டார். அதிலே அமல் செய்தால் 84 வருஷம் அவர் அமல் செய்த நன்மைகளை பெறுகிறார். ஒருவருடைய ஆயுளிலே அவர் 10 ஆண்டு காலம், 10 வருடம் தொடர்ந்து லைலத்துல் கத்ரை பெற்றார். அதிலே அவர் அமல் செய்தார் என்று சொன்னால் 840 வருஷம் அவர் அமல் செய்த நன்மையை பெறுகிறார். இப்படியே கூட்டிக் கொண்டே செல்கிற பொழுது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தார்களோ அதை விட அமல்களிலே கூடிய, சவாபுகளிலே கூடிய, ஆயுளிலே கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுட்காலத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு ரமலானை தந்து, அந்த ரமலானிலே லைலத்துல் கத்ரை தந்து அல்லாஹ் இந்த உம்மத்தை குன்து கைர உம்மத்தின், இந்த உம்மத் சிறந்த உம்மத்தினர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ஷஹ்ரு ரமலானை பற்றி சொல்லுகிற பொழுது, ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், ஷஹ்ரு ரமலானை நீங்கள் அடைந்து கொண்டால் அந்த ரமலானிலே நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். நோன்பு என்பது உலகத்திலேயே அல்லாஹுக்கு மிக பிடித்தமான, முகஸ்துதிகளே இல்லாத, அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு அமல் நோன்பு என்று. தொழுதால் பிறருக்கு தெரியும், அதே போன்று ஹஜ் செய்தால் பிறருக்கு தெரியும், தான தர்மம் செய்தால் பிறருக்கு தெரியும், ஜகாத் கொடுத்தால் பிறருக்கு தெரியும். ஆனால் நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அமல் இருக்கிறதே, ஒருவன் நோன்பு வைத்திருக்கிறானா இல்லையா என்பதை உலகத்திலே இருக்கக்கூடிய சக்திகள் அறியாது, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவேதான் நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அமலை பொறுத்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஏனைய எல்லா அமல்களும் அடியானுக்குரியது, நோன்பு மாத்திரம் அது எனக்குரியது. ஏன் தெரியுமா? நோன்பிலே எந்த விதமான முகஸ்துதியும் அந்த நோன்பிலே இல்லை. நோன்பாளியாக ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹுக்கும் அவனுக்கும் மாத்திரமே தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நோன்பிலே முகஸ்துதி என்பது இல்லை. எனவே அல்லாஹ்விடத்திலே 100% அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு அமல் நோன்பு என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய ஆயுட்காலத்திலே விடாமல், நான் என்னுடைய ஆயுட்காலத்திலே தொடர்ந்து செய்வதற்கும்,
அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான அமலாகவும் இருக்கக்கூடிய ஒன்றை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்கிற பொழுது அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர் நோன்பை கடைபிடிக்கிறார். நோன்பு என்பது அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான நல்ல அமல்களில் ஒன்று. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொடர் நோன்பு வைத்துக் கொண்டிருந்ததையும் ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனை ஓதி முடிப்பதையும் கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். ஆமாம், நீர் தொடர்ந்து நோன்பு நோற்பதாகவும் தினந்தோறும் ஒரு குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடிப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேனே, உண்மைதானா என்று விசாரிக்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆம், நான் மிகவும் திடகாத்திரமானவனாக இருக்கிறேன், எனவே நான் தொடர் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நோன்பு வை, 2 நாள் நோன்பை விட்டுவிடு என்று திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பதை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். தொடராக நோன்பு வைக்கக் கூடாது. இப்படி ஒரு நாள் நோன்பு வைத்து 2 நாள் நோன்பை விட்டுவிட்டு அடுத்த நாள் வை, 2 நாட்கள் விட்டுவிட்டு நோன்பை வை என்பதாக சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோன்பின் மீது இருக்கக்கூடிய அந்த நன்மையை ஆசை வைத்தவர்களாக சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இன்னும் அதிகப்படுத்தி எனக்கு சொல்லுங்கள், நான் வலுவானவனாக சக்தி மிக்கவனாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே அவரை மாதத்தில் 3 நோன்பு வைத்துக்கொள், வாரத்திலே 2 நோன்பு வைத்துக்கொள், படிப்படியாக நோன்பை பற்றி அதிலே அவருக்கு அறிவுறுத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நீ நோன்பு வை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் நோன்பை விட்டு விடுவார்கள், திரும்ப ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் நோன்பை விட்டு விடுவார்கள். இப்படி ஒரு நாள் விட்டு நீ நோன்பு வை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நோன்பை ஆசை வைத்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நோன்பை கடைபிடிக்குமாறு சொன்ன பொழுது, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மாத்திரம் தொடர்படியாக நோன்பு வைக்கிறீர்களே என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னிலே யார் என்னை போன்றவர்கள் யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு திடகாத்திரத்தை வலுவை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை முழு மாதமும் நோன்பு வைப்பார்கள். 2 மாதங்கள் கூட தொடர்படியாக நோன்பு வைத்த வரலாறுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே. நோன்பின் மூலம் மனித சமுதாயம் அடையக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனங்கள் என்ன என்பதை பார்க்கிற பொழுது, நோன்பின் மூலமாக மனித சமுதாயம் அடையக்கூடிய பிரயோஜனங்களில் மிக முக்கியமான பிரயோஜனம் நஃப்ஸை அடக்கக்கூடிய மிகப்பெரிய அங்குஷம் நோன்பு என்று சொல்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நஃப்ஸை படைத்தான். நஃப்ஸை படைத்து அல்லாஹ் முன்னே வா என்பதாக அழைத்தான், அது பின்னே சென்றது. அல்லாஹ் நீ பின்னே செல் என்பதாக அழைத்தான், சொன்னான், அது முன்னே வந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நஃப்ஸை படைத்து அந்த நஃப்ஸுக்கு உத்தரவிட்ட பொழுது இறைவனுக்கு மாறு செய்தது. அந்த நஃப்ஸை அல்லாஹ் பசியிலே போட்டான், பட்டினியிலே போட்டான். பட்டினியிலே போட்டதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பட்டினியில் போடப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் கேட்டான், நீ யார், நான் யார் என்பதாக கேட்ட பொழுது, அன அந்த நீதான், நான் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நஃப்ஸை பசியிலே போட்டான். போட்டுவிட்டு அல்லாஹ் கேட்டான், இப்பொழுது சொல், நீ யார், நான் யார் என்பதாக கேட்டான். அப்பொழுதுதான் நஃப்ஸ் சொன்னதான், ரப்பே, நீ எங்களை படைத்த ரப்பாக இருக்கிறாய், நான் உன்னுடைய அடிமையான நஃப்ஸாக இருக்கிறேன் என்று சொன்னதாம். அல்லாஹ் கூட நஃப்ஸை அடிபடிய வைப்பதற்கு, நஃப்ஸை அடங்கி போகுவதற்கு பசியைத்தான் அல்லாஹ் கையிலே எடுத்திருக்கிறான். எனவேதான் மனிதனிலே ஏற்படக்கூடிய அவ்வப்போது ஏற்படக்கூடிய மிருக உணர்வுகளை அப்படியே அடித்து நொறுக்குவதற்கு மிகப்பெரிய அங்குஷமாக, மிகப்பெரிய கடிவாளமாக, நஃப்ஸுக்கான கடிவாளமாக அல்லாஹ் பசியை, நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அக்லை படைத்தான், அறிவை படைத்தான். அறிவை படைத்த பொழுது அமரு என்பதாக சொன்னான், அது அமர்ந்தது. எழுந்திரு என்பதாக சொன்னான், எழுந்திருத்தது. ரப்பு சொன்னதையெல்லாம் செய்தது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், அக்லே, அறிவே, உன்னை மிக உயர்ந்த இடத்திலே நான் வைத்திருப்பேன். அக்ல் என்பது இருக்கக்கூடிய இடம்
தடையாக இருக்கிறது. அறிவு அல்லாஹ் ஆக உயர்ந்த உறுப்பாக அந்த அறிவை அல்லாஹ் வைத்திருப்பதற்கு காரணம் அல்லாஹ்விற்கு அடங்கி போனதும் கூட ஒரு காரணம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெருவிலே நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு சிறுவனை பார்க்கிறார். சிறுவனை பார்த்துவிட்டு அந்த சிறுவனுக்கு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சலாம் சொல்லுவதற்கு அவர்கள் முயற்சித்த போது நஃப்ஸ் தடுக்கிறது. நாம எவ்வளவு பெரிய ஆளு, நாம எவ்வளவு பெரிய ஆளு, நாம எவ்வளவு பெரிய இறைநேசர், நாம் போய் இந்த சின்ன பையனுக்கு சலாம் சொல்வதா என்பதாக நஃப்ஸ் தடுக்கிறது. அறிவு சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்கள், சலாமிலே முந்திக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவிலே நடந்து செல்கிற பொழுது சிறுவர்களுடைய முகத்துக்கு ஏற்ப குனிந்து சிறுவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அறிவு சொல்கிறது. நஃப்ஸ் சொல்கிறது, இவனுக்கு போய் என்ன சலாம் சொல்றது? சலாம் சொல்லிவிட்டார்கள். சலாம் சொல்லிவிட்டதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குழப்பம். சலாம் சொல்ல வைத்தது நஃப்ஸ் சலாம் சொல்ல வைத்ததா அல்லது அறிவு சலாம் சொல்ல வைத்ததா என்பதிலே மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சந்தோஷம், அவர்களுக்கு ஒரு சந்தேகம். அப்படியே உள்ளத்திலே அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நஃப்ஸ் தூண்டியதா அறிவு தூண்டியதா குழப்பமாக இருக்கிறது என்று நினைத்த பொழுது அந்த சிறுவன் பதில் தருகிறான். எப்படி பதில் தருகிறான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி இருக்கிறார்கள், சலாமிலே முந்த சொல்லி இருக்கிறார்கள் என்று உன்னை தூண்டியதே அதற்கு பெயர் அக்ல். நீ ஒரு பெரிய இறைநேசர், நாம ஒரு பெரிய ஆளு, நான் போய் இந்த பிள்ளைக்கு பையனுக்கு சலாம் சொல்லுவதா என்று நினைக்க வைத்தது அதற்கு பெயர் நஃப்ஸ். அக்ல் சொல்லதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அந்த சிறுவன் சொன்னான். நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக உயர்ந்த பயன் நஃப்ஸை அடக்கி ஆளக்கூடிய மிகப்பெரிய தன்மை பசியிலே இருக்கிறது, அதிலும் குறிப்பாக நோன்பிலே இருக்கிறது. எனவேதான் சலபு சாலிஹீன்கள் இப்படி சொல்வார்கள், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பதாக சொல்லுவார்கள். பசித்திருப்பது, தனித்திருப்பது, விழித்திருப்பது, இந்த மூன்று வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை கூட்டி நாம் பார்க்கிற பொழுது பசித்திரு என்பதில் இருக்கக்கூடிய பா, தனித்திரு என்பதில் இருக்கக்கூடிய தா, விழித்திரு என்பதாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வி, இந்த மூன்றையும் எடுத்து பார்க்கிற பொழுது பதவி என்று வரும். அந்த பதவியைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகுவதற்கு நோன்பு என்பது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. நஃப்ஸை அடக்கி ஆளக்கூடிய மிகப்பெரிய அங்குஷம் என்பது நோன்பிலேதான் இருக்கிறது. நோன்பை முன்னிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ரு ரமலானை முன்னிட்டு ரஜபிலேயே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். சஹாபாக்கள் இந்த துஆவையும் செய்தார்கள், இதனோடு வேறு ஒரு துஆவையும் சேர்த்து செய்திருக்கிறார்கள் சலபு சாலிஹீன்கள். யா அல்லாஹ், ரமலானை எனக்கு சலாமத்தாக ஆக்கி கொடு, ரமலானை எனக்கு சலாமத்தாக ஆக்கி கொடு, என்னை ரமலானுக்கு சலாமத்தாக ஆக்கி கொடு. என்னை ரமலானுக்கு சலாமத்தாக என்று சொன்னால் என்ன? நான் நோய்வாய்ப்பட்டு விடக்கூடாது, பிற எந்த விதமான சிரமங்களிலேயும் நோன்பு வைக்க முடியாத அளவிற்கு நான் ஆகிவிடக் கூடாது. எனவே என்னை ரமலானுக்கு சலாமத்தாக ஆக்கி கொடு, ரமலானை எனக்கு சலாமத்தாக ஆக்கி கொடு. ரமலானுடைய காலத்திலே எந்த விதமான அடைப்புகளும் எந்த விதமான லாக்டவுன்களும் ரமலானிலே அமல் செய்ய முடியாதபடி ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாது. மற்றும் ஒரு துஆ, நான் ரமலானிலே செய்ய இருக்கக்கூடிய அமல்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கொடு. ரமலானை எனக்கு சாதகமாக, ரமலானுக்கு என்னை சாதகமாக நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் கபூல் செய்ததாக ஆக்கிக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சலபு சாலிஹீன்கள் கேட்ட அதே துஆவை ஷஹ்ரு ரமலானுடைய விளிம்பிலே இருக்கக்கூடிய நாம் அதே துஆவை நான் கேட்போம். அல்லாஹும்ம சல்லிம்னா ரமலான், யா அல்லாஹ் ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கிக் கொடு, எங்களை ரமலானுக்கு சலாமத்தாக ஆக்கிக் கொடு. நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய ரமலானை, சந்திக்க இருக்கக்கூடிய ரமலானை அமல் செய்து அந்த அமலை கபூல் செய்யக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தருள் புரி என்பதாக அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் ஷஹ்ரு ரமலானை அடைந்து அதிலே அமல் செய்து அது அமல் கபூல் செய்யப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.